இந்த ஊர் இவ்வளோ பசுமையாக இருக்குன்னா அது காரணம் மழை கிடையாது, காளி கையால் போகிற உயிர். இவன் தான் காளி. இவனை மீறி எதுவுமே இந்த ஊரில் நடக்காது, நடக்கவும் விட மாட்டான். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாத்தையும் இவன் தான் எட்டு. இவனை பகைச்சிட்டா ஏழை எங்கள் வீட்டிலே வேலை பார்த்துட்டு என் சொத்தை தின்னுட்டு எனக்கு எதிராக பண்ணுறாளு சோடும். இது நடந்தது தான் கெதி. மீறி யாராச்சும் பேசினா குழி தோண்டி புதைச்சிடும். என்னடா தம்பி சோமகர? தங்கச்சி ஃபீஸ் கட்டணும் லாஸ்ட் டேட்டு. என்ன பண்ணுறது நேற்று தெரியலண்ணா. அதான் ஸ்விக்கியில் தான் வேலை செய்கிற, டெய்லியும் சம்பாதிக்கலாம். எங்கண்ணா எனக்கும் என் வண்டிங்க சரியாக போகுதுண்ணா. நான் என்ன பண்ணுறது? எங்கடா நீ பொறுப்பாக வர வேலை செய்கிற? வர போகிற உன் பாட்டுக்கு ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. இப்படி இருந்தால் எப்படா தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டுவேன்? பத்தாத்துக்கு வேறு மழை வருதுன்னு போயிடுற. இன்னைக்கு கூட பாரு மழை வர மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிற? எப்போ தான் வேலை செய்ய போகிறேன் ஒழுங்கா? நான் இல்லைண்ணா, ஒரு இடத்துல காசு கட்டி வச்சுக்கணும், அதை போய் வாங்குறேண்ணா ஃபஸ்ட்டு. அவன் கொடுத்தனா பாருங்கண்ணா, நீ ஸ்வீயில் ஓட்டே ஆகணும்ண்ணா. இன்றைக்கி தானே காலேஜ் ஃபீஸும் லாஸ்ட் டேட்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே சொல்லிட்டு போ டெய்லியும். தம்பி அலெக்ஸ் சொல்கிறா. எப்படின்னாகிறா? நல்லா கண்டா சொல்கிறா. நான் போன வச்சு இறங்கி நீ எலெக்ஷனில் கட்சி வேலை பார்க்க சொன்னேன்ல, பார்த்ததுக்கு எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாண்ணா. என்னடா சொல்கிற? ஆமாம், கட்சி வேலை பார்த்ததுக்கு அவன் சொந்தக்காரனுக்கு வேலை தூக்கி கொடுத்துட்டாண்ணா. நான் என்னென்ன பண்ணுறேன்? இப்போ நீ வந்து நான் வேலையை பார்த்தேன். நான் போட்ட கட்டில் எங்கன்னா போகிறது? என்னடா சொல்கிற? எவன்டா அவன்? உன் தலைவன். நீ சொல்லி நான் வேலை பார்த்தேன், அவன் தான். வேலை மட்டும் வாங்கிக்கிறேன், கட்சியில் பள்ளி போட்டான். ஏய், யார்கிட்ட பேசிட்டு தெரியுமா? அண்ணன்ட்ட பேசுகிறேன். நாளைக்கு அவனை தூக்கி காமிக்கிறேன்டா. யாரை கேட்ட இடத்துக்கு வந்தான் அவன்? நான் எல்லாரும் எதுக்கு வரான் எடுத்தாண்ட? இருக்கும்போது வர சொல்ல அவனை. இன்னொரு நாளைக்கு எடுத்தான பார்த்தனா நடக்கிறதே வேற. இப்போ தில்லேருந்தே இப்போ வாங்கினாடி என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சுவேன். வாங்கினா அப்போ மச்சான் இப்படி போன வேடா. இன்னும் ஒருத்தங்க கூட வர மாட்டேன். என்ன கையில் பொருளை காணும்? எங்கே போயிடுச்சு என் பொருள்? போச்சு. சுடாமச்சு இங்கே தானே நம்ம ஏரியாவில் மச்சி ஏழு. ஏன்டா என்னாச்சு? சரி இல்லைடா, நான் அதை விட நான் தான் கிராஸ் பண்ணி வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஓ சரி 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 ஓகே.
போடல, நானும் போடல, வேற யாருண்ணா போட்டா? ஏய் என்ன வந்து கேட்குற? நானா போட்டேன். நீ போறேன்னா என்கிட்ட சொன்ன. ஏய் சும்மா என்னையே சொல்லாதடா, நான் போடலன்ட்டேன். டேய் நானே ஊருக்கு வெளியே வந்து மறைமுகமா இருக்கேன்டா. நீ போட்டது சாதாரண ஆளுண்ணா, அவர் கட்சிக்காரனா. நான் போகலடா, நம்புடா, நான் போகலடா தம்பி. சரிண்ணா, இப்போ நீ என்ன தான் பண்ண போற? நீ ஏதாவது வழி இருந்தா சொல்றா. நான் ஒரு நாள் மட்டும் எங்கன்னா போய் தலைமுறை வந்துங்கண்ணா. நான் வர பிடிச்சி நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் மட்டும் கட்சி நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் மட்டும் ஒரு நாள் மட்டும் எங்கன்னா தலைமுறை வந்துங்கண்ணா. நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் என்னடா பண்றது? நான் ஒரு நாள் எங்கடா இருப்பேன்? நான் எதனா பண்ணிங்கண்ணா சார். நான் மனுச்சு ஹலோ, என்ன இவனுக்கு பிரச்சனை? இப்போ சொல்லு பார்க்கலாம். சொல்கிறீங்க என்ன இவனுக்கு பிரச்சனை? தெளிவாக சொல்லு எனக்கு. அப்போ சுகி ட்ரெஸ்ஸு போட்டவங்களாம் தான் கொலகாரன் நினச்சிக்கிறா பண்ணி. நான் அந்த பக்கம் போனேன், எனக்கு ஃபுட்டு எனக்கு ஆர்டர் வச்சு நான் போனேன். எப்படி நீ நான் தான் பண்ணேன்னு சொல்லலாம்? இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த பக்கம் போனேன், ஆனால் நான் அவனை குத்த கிடையாது. 4 பேர் பார்த்து சொன்னான் அப்படின்னா என்ன எப்படி கேட்குற நீ? நானே தானே கூட சொன்னேன். தாயா, இந்த பாருமா, நான் அந்த பக்கம் போனேன், நான் அவனை குத்த கிடையாது. தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு நீ. ஆனால் சரிடி, அந்த பிரச்சனை நானே பார்த்துறேன். நான் பிரச்சனை உள்ளே போனால் கூட நீ அதை குறுக்கில் வந்து நிற்காது. நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட போட்டோம். நான் போனேன் வேண்டி. அலெக்ஸ், நான் எங்கண்ணா இருக்கிறேன்? ஏய் யாரும் தெரியாமல் வந்து நடு ரோட்டில் உட்காந்துருந்தா, என்ன பண்ணு நடு ரோட்டில் உட்காந்துருந்தா. ஏய் அலெக்ஸு, அப்படின்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அவன் யாரும் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்குவேன். அவனை அறுத்துட்டு போக மாட்டேன் இந்த ஊரை விட்டு. இது எங்கள் ஆத்தா வைராயம் சுத்தீங்களா? சுகிக்கு என்ன பண்ண வேணடா ஆத்தா, என் கையில் வச்சு சும்மா வேணாம்டா. அவன் சாவை என் கையில் தான்.